ஹாய் தங்கமே, எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நான் இப்போ எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காட்டுக்கு போயிட்டு இப்போ எங்கள் தொழுவுக்கு தான் வந்திருக்கேன். பாருங்கள், எங்கள் தொழுவுக்கு தான் வந்திருக்கேன். மாட்டுக்கு வைக்கோல் வாங்கியிருக்கோம். வைக்கல்னு தான் நான் சொல்லுவேன், சரி சொல்லணுங்கிறதுக்காக வைக்கோல்னு மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. மாட்டு தீவன ஒரு 150 கெட்டு வாங்கியிருக்கோம். இந்த 150 கெட்டையும் கொஞ்சம் ஒரு இடத்துல சேஃபாக அடைஞ்சி வைக்கணும்ல. பட் நேற்று தான் வந்தது, இன்றைக்கி ஆள் கிடைக்கல, அதனால் வைக்க முடில. ஈவினிங் எப்படின்னு தெரில, அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் ஆளை கூப்பிட்டு அடையணும். சொல்லி வச்சுருக்கோம், 2 பேர் வந்து அடைஞ்சி தருவாங்க. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் ஆள் இருந்துச்சுன்னா நம்மளாவே அடைஞ்சிக்கிறலாம், ஆள் இல்லை, அதனால தான் நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம். இந்த மாடலமாக வந்து காட்டில் போய் பத்திட்டு போய் கெட்டி போட்டு வருவாங்க. அம்மா கெட்டி போட்டு வந்து வீட்டு வேலையை பார்த்துக்குருவாங்க. மேய்க்கெல்லாம் போக மாட்டோம், யாராவது வீட்டில் வச்சு தான் போடுவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில், அதனால் தலைக்கு குளிக்கணுங்கிறதுக்காக நிறைய தலையில் ரொம்ப டேண்ட்ரஃப் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி சின்ன வெங்காயமும் கத்தாழையும் தேய்ச்சா டேண்ட்ரஃப் போகுண்டாங்க. அதனால தான் தேய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour கழித்து குளிக்கணும். இன்றைக்கி கடைக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். இப்போ தான் ஒன்று குளிக்க ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் லேட் ஆயிரும். அப்படியே சரி இங்கே வந்துட்டு போமேன்ட்டு வந்தேன். தண்ணி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் வச்சுட்டு போகணும். இவங்க எல்லாம் நான் பக்கத்தில் வந்தாலே ஓடிடுவாங்க. இவன் மட்டும்தான் ஓட மாட்டான். லட்டு கருவாச்சி. இந்த வாரம் சண்டே வீட்டில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா மாட்டையும் நம்ம குளிக்க வச்சு இதுக்கெல்லாம் ஹேர் கட் பண்ணி விடணும், ஆட்டுக்குட்டிக்கெலாம். அப்போ தான் தெளியும்னு நினைக்கேன். என்ன இருக்கா, இந்த எல்லாமே இருந்த மாதிரியே இருக்காளுங்க. இவளுக்கு என்ன பண்ண, டானிக்கை வாங்கி ஊற்றுறேன், எல்லாமே பண்ணுறோம், அப்பயுமே தெளிய மாட்டேக்காளுங்க. இந்த வாரம் நமக்கு சண்டே இந்த ஒர்க்கு தான், கண்டிப்பாக அந்த ஒர்க்கை பார்க்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அந்த மாதிரி தான். இவங்களை கவனிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை பார்க்கணும். இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள், அதனால தான் இவனுக்கு அழகன்னு பேர். அழகா நானாக தான் வச்சேன் அழகேன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இவன் சூப்பராக இருப்பான் பார்க்குறதுக்கு, அதனால தான் இவனுக்கு அழகேன்னு வச்சாச்சு. ஓகே பாய், நான் போய் குளிச்சுட்டு கடைக்கு கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மாட்டை எப்படி வளர்க்குறதுன்னு பற்றி வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். உங்களின் கருத்து என்ன என்று சொல்லுங்கள். ஓகே பாய்.